Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே ஆங்கிளை இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நின்று பேசியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இட்ஸ் பீன் 5 years. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே இந்த வீட்டில் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ இந்த வீட்டில் எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. பட் இதான் நம்மளோட லாஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ இந்த வீட்டில். ஐயோ, எனக்கு இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஏதோ கீழே எல்லா ராடு இந்த கம்பி நாங்கள் இது போட்டு எல்லாத்தையும் கழட்டியாச்சு. ஏதோ இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளோட விஷன் போர்டெலாம் தூக்கிட்டேன். இப்போ தான் சாரு vlogsக்கும் லாங் ஃபார்ம் எடுத்தேன். இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஹெவி கைஸ். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு கான்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் ஹெல்தி அப்படி இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி 24 hours ஃப்ரூட்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்குன்னு வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு நான் ஓட்ட போகிறதில்ல. ஒரு குட்டி குட்டியான ஃப்ரூட்ஸை வச்சு ஏதாவது டிஷ்ஷஸ் அந்த மாதிரி சாலட்ஸு, பவுல்ஸு, ஷேக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இப்படி ஹெல்த்தியாக போனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆல்வேஸ் எனக்கு எப்போவுமே வர மாதிரி வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி வாயில் பார்த்தீங்கன்னா ஹீட் பால்ஸ் அகைன் வந்துருச்சு. அவுடல் சார் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வாட்டி ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸில் இறங்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி என்னது இது அதெல்லாம் வந்து ஸ்டாண்டு தான். பாப்பு வந்து சின்ன பிள்ளையா பாப்பு பிறந்து நாங்கள் இங்கே தூக்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அவனுக்கு இந்த விண்டோவில் தான் வந்து ஊஞ்சல் தொட்டியில் கட்டியிருந்தோம். அதுக்கெலாம் ராடுலாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருந்தோம். ஐ திங்க் அதெல்லாம் தான் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஞாபகமாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகர்ட் ஃப்ரூட் பவுல் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து யோகர்ட்லாம் கிடைக்கலங்க, இங்கே எங்கேயும் கிடைக்கல. ஸோ ஆர்டர் போட்டிருந்தேன் ஜெப்டோலேருந்து மில்கி மிஸ்ட். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஆக்சுவலி 24 rupees தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனும் கூட. ஸோ ப்ளீஸ் ட்ரை. ஓகே, நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ராபெரியும் இருக்கும், பட் எனக்கு ஸ்ட்ராபெரி பெருசாக பிடிக்காது. ஸோ யோகர்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்னா பொமோகிரானேட் வச்சுருக்கோம், பனானா வச்சுருக்கோம், ஆப்பிள் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டாப்பிங்ஸ்காண்டி வந்து பாதாம் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே செட் பண்ணி கொண்டு வரேன். லைட்டிங் ஏதோ சொதப்பி வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ மில்கி மிஸ்டோடைய யோகர்ட்டு 3 யோகர்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நினச்சேன் கரெக்டாக இந்த பவுலுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே அப்படியே போட போகிறோம், அழகாக வைக்க போகிறோம். நிறைய ஸ்பூன் விட்டுட்டேன் உள்ள. அழகாக உட்கார்ந்த இடத்துல இருந்தே குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். அம்மா எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணிடலாம். நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து மிச்சம், நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் மிச்சமாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நாட்டில் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் ஃபுல் டே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், வேறு எப்படி சாப்பிட்டு காலி பண்ணுறது. அதெல்லாம் சைடில் காலி ஆகிடும். உரிக்காமல் வச்சாலே நான் தின்றுவேன். உரிச்சு கட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க, சாப்பிடாம விடுவோம். நான் சொல்லுங்கள், இதுவே ஒரு பவுல் ஃபுல்லாகிடுச்சு. நான் இது கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படி நாங்களும் இங்கிலீஷ்காரங்க மாதிரி யோகர்ட் வித் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம். மேலே கொஞ்சம் ஹனி ஊற்றிருக்கலாம். ஹனி எங்கள் வீட்டில் இல்லை. செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ ஆப்பிளோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஆப்பிள் கூட நல்லா இருக்கு. பனானா கூட எப்படி இருக்கும்? பனானா கூட பெருசாக நல்லா இல்லை, மற்ற ரெண்டும் ஓகே. ஸோ எஸ் கைஸ், சூப்பராக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக வேணும் அப்படின்னா யோகர்ட் வந்துட்டு நீங்கள் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நட்ஸ் போட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் ஏன் வாயை மூடி பேசுகிறேன்னா வாய் வலிக்குது.
புண்ணு இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன்னு வைங்களேன், என் மூஞ்சி கோமாளி மாதிரி கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் மறைச்சிக்கிறது பெட்டர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு கொஞ்சம் என்ன உதாங்கரமாக காட்டலாம், பட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் கைஸ். இந்த ஹைட்டுக்கு எனக்கு இப்படி உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம், நிறைய ஸ்கிரிப்ட் எழுத வேண்டிய வேலைகள் இருக்குது சில பல பிராண்ட்ஸுக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேலையில் வந்து நான் உட்காந்துருக்கிறேன். இப்படி உட்காந்துட்டு இப்படி மடியில் அப்படி வச்சுட்டு இப்படி கால் அப்படி நீட்டிட்டு உட்காந்தனா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மிச்சம் மீட்டி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்படி 2 வேலை பார்க்கணும், அப்படி அள்ளி வாழை போட்டுக்கணும். வேலையை முடிக்கிறோம். ஐ திங்க் இதெல்லாம் எனக்கு தாங்காது. ஸோ சீக்கிரமாகவே போயிட்டு இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறோம். சரி, லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியாது, டெசர்ட்னு சொல்ல முடியாது, பிரெட் டிஷ்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் வந்து பாருங்கள் வாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரெட்டை எடுத்து அது மேலே வந்து பனானாவை வந்து ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே வச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணணும். இதை அரைச்சி அது மேலே வைக்கலாம், ஏன்னு தெரில. நாங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அந்த ப்ரெட்டை வந்து ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து அப்புறம் இன்னொரு சைடு வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் எத்தனை வேணால் வைக்கலாம், எனக்கு 3 போதும்னு தோணுச்சு. ஸோ அதை அடுக்கி வச்சு ஃபுல்லாக வந்து அப்படிக்கா இப்படிக்கா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அது மேலே மில்க் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டெசர்ட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். கடைசியாக லெஃப்ட் ரைட்லாம் திரும்பி எங்கள் அம்மா மொத்த மில்க்கையும் கவர் பண்ணி அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்படியே மில்கில் வந்து அப்படியே 8 போட்டு ரவுண்ட் அடித்து எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கொலன்னு இருக்குது. ஏன்னா பாலில் ஊறி போய் உள்ளே வேறு ஆல்ரெடி வாழைப்பழம்லாம் வேறு இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கைஸ். ஆனால் காலங்காத்தால் இது வைக்க வேணாம், கொஞ்சம் மதியமாக வச்சா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸ்வீட்லாம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி லஞ்சுக்கு வச்சுருந்தேன். வாய் வேற ஒரு பக்கம் வலிக்குது. லைட்டாக பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு டேஸ்ட், எங்கேயோ அந்த டேஸ்ட் எனக்கு போகுது, ஆனால் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பஞ்சாமிர்தம் ஒரு பக்கம், ஐ திங்க் பணியாரம். எங்கள் அம்மா பணியாரம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த வீட் மாவு இருக்கும்ல, கோதுமை மாவில் வந்துட்டு இந்த மாதிரி பழத்தை வந்து பிசைஞ்சு போட்டு ஒரு மாதிரி சும்மா வந்து அதை ஒரு இனிப்பு பணியாரம் மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இருக்குது. ஐ திங்க் இந்த பனானாவாலன்னு நினைக்கிறேன். ஆனால் பணியாரம் மாதிரியும் இருக்குது, பஞ்சாமிர்தம் மாதிரியும் இருக்குது. அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு லிட்ரலி என்ன பயமாக இருக்குன்னா, ஒரே ஃப்ரூட்ஸாகவே உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கேன், வயிற்று கலக்கிருமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பொமோகிரானட்டு, ஆப்பிள், பனானா, யோகட்டு, ப்ரெட்டு, மில்க்கு, கொஞ்சம் நட்ஸு வேறு. கடவுளே எனக்கு காப்பாற்றிடு. நான் வந்து இதோட உங்களை வந்துட்டு ஸ்நாக்ஸில் மீட் பண்ணுறேன் கைஸ். திம்முன்னு இருக்குது. 3 ப்ரெட்டு தான் போட்டேன், ஆனாலும் ஹவ்வாங்கிற மாதிரி இருக்குது. இதோட ஸ்நாக்ஸில் பார்ப்போம். இதோ வந்துட்டேன். I am not a big fan of what is this. I am not a big fan of what it is. So actually watermelon juice, papaya, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலி வாட்டர்மெலனை வந்து அதை கடிச்சு சாப்பிட அப்படி கடிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவனை வந்துட்டு நான் ரொம்ப நல்லா எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வந்து சில்லுன்னு வச்சுருந்தா தான் நான் ட்ரையே பண்ணுவேன். வாய்க்குள்ளே வேறு முடி போயிடுச்சு கைஸியோ, என்ன பண்ணுவேன் நான். நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் அந்த சில்னஸ்காண்டி கடிச்சு சாப்பிட்ருவேன். மற்றபடி இவன் சேலாக மாட்டான். இவன் வந்து அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு பிடிக்கும், ஆனால் ஜூஸாக எனக்கு பிடிக்காது. ஸோ காலையில் சாப்பிட்ட அது யோகட்னால எனக்கு இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அது கொஞ்சம் ப்ரெட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பால்லாம் ஊற்றி ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி இருந்ததுனால இறங்கிடுச்சு. பட் இது ரொம்ப கஷ்டம். பட் இதை நம்ம அப்படியே ஒரு கல்ப்பாக நம்ம வந்து குடிக்க போகிறோம். எனக்கு என்னமோ இந்த டேவே டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் ஐ டோன்ட் நோ, பழச்செல்லாம் சாப்பிட்டு எப்படியே வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே காரமாக நல்லா பெரிய மசாலாலாம் போட்டு சிக்கன், ஃபிஷ், ப்ரான் அப்படி வேணும்னு எதிர்பார்க்குது. பட் ஆனால் ஒன்றுமே முடியாது. இட்லி தோசை கூட முடியாது. சாப்பிடுவோம்.
ஒரே கல்வா எப்படி குடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. முடியல. நெக்ஸ்ட் இஸ் பப்பாளி. இவ்வளோ வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் தானே இருக்குமா சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கோயம்பேடு போயிட்டு எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஃப்ரிட்ஜெல்லாம். ஸோ அந்த வகையில் எப்போவுமே வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி, அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள்லாம் நான் தொட்டே பார்க்க மாட்டேன். ஐ ஹேட் ஆப்பிள். இவன் கூட சில்லுன்னு இருந்தால் கடிச்சு சாப்பிட்ருவேன். பட் ஆப்பிள் நஹி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிரேப்ஸ். சாரி கைஸ், வெரி சாரி. பிளாக் கலர் கிரேப்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க தான் வாங்குவாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க. பட் ஆனால் எனக்கு பிளாக் கிரேப்ஸ் பிடிக்காது. எனக்கு எப்பவுமே க்ரீன் கிரேப்ஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ தான் பேசி ஓட்டினாலும் வேறு வழியே இல்லை, இதை நான் சாப்பிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல, கொஞ்சம் சின்னஸாக இருக்கு. கைஸ் லிட்ரலி இன்னும் நம்ம இல்லை இன்னைக்கு நைட் இல்லை, நாளைக்கு இன்னும் ஒரு நைட் நம்ம இங்கே இருப்போம். ஸோ எத்தனையோ வாட்டி இங்கேருந்து எவ்வளவோ வீடியோ எடுத்திருப்போம்ல. திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் இங்கே வந்து எந்த ஒரு குக்கிங் வீடியோ எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மேபி ஏதாவது பழசாக எடுத்து வச்ச வீடியோஸை பார்க்க உண்டு. அதுவுமே வந்து மிஸ் மிராக்கிள் எதுவுமே இருக்காது. சாரு விலாக்ஸ்க்கு வேணால் இருக்கும். ஒரு மாதிரி எல்லாமே லைட்டாக எமோஷ்னலாக தான் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன சொல்கிறது, மோர் தென் வீடு. எனக்கு இது எல்லாமே என்னோடய ஸ்டூடியோ. 5 வருஷமாக நீங்கள் இந்த வீடை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, நான் க்ரோ ஆனதுலேருந்து எல்லாமே. சரி, ஓகே, அதெல்லாம் நான் இந்த கண்டென்ட்டில் பேசக்கூடாது. அதுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நைட்டுக்கு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆல்வேஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை அக்கா. ஸோ என்ன பண்ணுவான்னா, அவள் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உரிச்சு தின்னு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆனால் என் அக்கா வந்து இப்படியே பொறுமையாக அப்படி கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக அதை கட் பண்ணி அதில் சர்க்கரையை தூவி ஒரு மாதிரி சாப்பிடுவாள். அப்போ வந்து நமக்கு ஆசையாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் குடி அப்படின்லாம் கேட்போம். அப்படி ஓவராக சீன் போடுவாங்க அக்கா. சின்ன வயசில் வந்து நான் ஏதோ ஒரு பெரிய டிஷ்ஷு கட் பண்ணுறதுலாம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஆனால் இது ஒன்றுமே இல்லாத ஒரு பிள்ளைக்கா டிஷ்ஷுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வருது. ஸோ அது வந்து சின்ன வயசுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா அது மாதிரி கட் பண்ணி கொடுத்தா அப்படின்னா சாப்பிடும்போது சூப்பராக அதை பண்ணிட்டாப்பா அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்து அதை சாப்பிட்டு நிறைய ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த வீட்டில் வந்துட்டு கடைசி நாளைக்கு நைட் எப்படியும் பிஸியாக இருக்கும். காலங்கத்தில் எல்லாத்தையும் இறக்கு அப்படின்னு விடிய காலம் தானே எல்லாமே எடுப்பாங்க. ஸோ பிஸியாக போகும். ஸோ தட் ஒன் லாஸ்ட் பீஸ்ஃபுல் நைட் சாப்பிடுவோமா? பனானா இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ்லேயே ஓட்டியாச்சு. பிகாஸ் பெருசாக குக் பண்ண முடியல கைஸ். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் கிடச்சி நானே பழம்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு தான் நீ ஃப்ரூட்ஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்ருக்கேன். பாடி கொஞ்சம் என் மேலே ஏதாவது கருணை காட்டி இதை வந்து கிளியர் பண்ணி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி சாப்பிட்ற ஷார்ட் வரும்போது டைம் லேப்ஸ் போட்டுட்டு சாப்பிட்றதை காட்டிடுவேன். பட் என்னவோ தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டான், இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இட் ஃபீல்ஸ் வெரி எமோஷனல். கண்டிப்பாக நான் இங்கேருந்து போகும்போது வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். பொண்ணா பிறந்தாலே நம்ம இன்னொரு வீட்டுக்கு போய் தான் கல்யாணம் என்ன சொல்லுவாங்களோ, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. அது வாய்ப்பு இல்லை. ஐ ஃபீல் வெரி பேட். ஸோ எஸ் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் யா, அஃபிஷியலி த லாஸ்ட் வீடியோ இன் மிஸ் மிராக்கிள் இந்த வீட்டில். ஸோ புது பிகினிங்ஸ் கண்டி நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நியூ இயர், நியூ வீடு, நியூ சாப்டர், அப்படி ஒரு மாதிரி அப்படி பண்ணலாம்ல. நீங்கள் கமெண்ட்ஸில் கொஞ்சம் மோட்டிவேஷன் சொல்லி விடுங்க. யா, பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது மாதிரி என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஸ்டார்ட்டில் வந்து ஆரம்பிக்கலாம். இதோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா, பாய்.